உள்நாட்டு செய்தி ஒன்று. திரைசேரி முறைகள் தொடர்பில் காணப்படும் சிக்கல் நிலையை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜெனரல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டுடனான விசேட சபையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஜெனரல் சரத் போன்சேகா இதனை தெரிவித்தார். No, definitely there should be action taken against him. அவருக்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவரால் இவ்வாறான தவறுகள் செய்ய முடியாது. மக்கள் நிதியுடன் இவ்வாறு செயற்பட அவரால் முடியாது. அவரால் பொறுப்பினை ஏற்க முடியாவிடின் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்பிருந்தவர்களின் தவறுகளை போன்றே இதனையும் நாங்கள் காண்கின்றோம். அதனையே அவர் செய்துள்ளார். பல்வேறு காரணங்களை அவரால் கூற முடியும். அவருக்கு ஏற்பட்ட தவறாகவே நான் கருதுகின்றேன். ஆனால் அவரின் பொறுப்பிற்கு அமைய இவ்வாறான தவறுகள் ஏற்பட முடியாது. அவர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் முறையாக இந்த பதவியை பொறுப்பேற்றிருந்தால் தவறை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும். அதற்கான சூழலை பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இதனைத்தான் அவர் தற்போது செய்ய வேண்டும். மத்திய வங்கி பிரதமரின் கீழே இயங்குகின்றது. ஆகவே இவருக்கு பொறுப்புள்ளது. அதனால் தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற தெரிவுக்குழு தவறை சரி செய்வதற்கான சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதிக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையில் பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதிக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையில் பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி செயலகம் குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய குழு ஒன்று நியமிக்கப்படும் என பிரதமர் அலுவலகத்திலும் கூறப்படுகின்றது. இந்த பிற்புலத்தில் தன்னால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஜனாதிபதிக்கு கூறியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன குறிப்பிடுகின்றார். விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு வர்த்தக சங்கத்தினரும் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து ஆராய வேண்டும். ஜனாதிபதி இதனை உண்மையாகவே முன்னெடுப்பாரா என்பதில் தற்போது பிரச்சனை உள்ளது. 23 பில்லியன் ரூபாய் பெறுமதியான முறைகள் விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காலாவதியாகும் ஆண்டு 30 வருடங்களாக கணிப்பிடப்படுகின்றமை அடுத்த பிரச்சனையாகும். எஜிங் கொடுக்கல் வாங்கலுடன் ஒப்பிடுகையில் 11 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 1.5 பில்லியன் ரூபாய் இல்லாது போயுள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் இதனை தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார்.